தமிழக மகளிருக்கு வந்து இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்துட்டோம்னா, இப்போ பிப்ரவரி மாசம், அடுத்தது ஏப்ரல், அடுத்து இடையில இருக்கிற அந்த மார்ச் மாசங்களா இருக்கட்டும், இந்த 3 மாசத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு 3000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகையும், அதோட சேர்த்து கோடை காலத்துக்கான சிறப்பு தொகையா 2000 மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு 5000 வந்து நான் உங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன். சோ இதை வந்து முழுசா எடுத்து நீங்க செலவு பண்ணாம உங்களுடைய தேவையை கருதி அதுக்கான சேமிப்புக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவை இருக்கோ அப்பப்போ மட்டும் செலவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதோட சேர்ந்து இன்னொரு பம்பர் ஆஃபரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திராவிட மாடல் ஆட்சி வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வருது அப்படிங்கிற பட்சத்துல வந்து நாங்க வந்து உங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை வந்து 2000 வந்து தரோம், மாதம் மாதம் நாங்க உங்களுக்கு 2000 தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ இது வந்து இப்ப வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இப்பவே வந்து அக்கௌண்ட்ல வந்து அது வந்து அந்த 5000 வந்து கிரெடிட் ஆயிட்டு தான் இருக்கு. இதனால வந்து மகளிருக்குள்ள இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து வரப்போற தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனும் இப்பவே போயிட்டு இருக்கு. இது தொடர்பா வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு தான் வராங்க. இதுவே பார்த்துட்டோம்னா எதிர்கட்சி தரப்புல இருந்து என்னென்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சில மாதிரியான விமர்சனங்களும் வைக்கப்பட்டு தான் வருது. இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது எல்லா பக்கம் கொடுக்கப்பட்டு வந்தாலுமே கூட இப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோடை காலம் எல்லாம் தெரியுதா, இதுக்கு முன்னாடி இருந்த போலாம் தெரியலையா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. இப்ப போன மாசம் வந்து 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆமா, பொங்கல் 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. பீகார்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே எலெக்ஷனுக்கு. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அதே மாடல், பீகார் மாடல்ல தான் இப்ப திராவிட மாடல் வந்து இங்க தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எலெக்ஷன் வரும்போது அதுக்கு அவங்க வேற வேற காரணங்கள் சொன்னாலும் இது எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எல்லா எதிர்கட்சி தலைவர்களும், அன்புமணி ராமதாஸ், விஜய் போன்றவர்கள்லாம், ஏன் கோடை காலம் உங்களுக்கு இப்பதான் தெரியுதா, போன வருஷம் கோடை காலம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்துச்சு, அப்பெல்லாம் தெரியலையான்ற கேள்விகளை கேட்டு வழக்கம் போல அவங்களுடைய விமர்சனங்களை வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் இது ஒரு வகையில பார்க்கும்போது மகளிருக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. அந்த 1000 ரூபாய் அப்படின்றது பெரிய விஷயமா எவ்வளவு பேருக்கு இருக்கும். அதுல அவங்களுடைய அன்றாட செலவுகளை பார்ப்பாங்க, அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை பண்ணிக்கலாம். மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த விஷயங்களா இருந்தாலும் வரவேற்க வேண்டியது நல்லதுதான். அதே நேரத்துல பீகார்ல 10,000 ரூபாய் கொடுக்கும்போது அதை இங்க இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி போர்சஸ் என்னெல்லாம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி சொல்லிட்டு அதே ஒரு பாணியை தானே இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இதுல இன்னொரு நியாயமான கேள்வியும் வைக்கிறாங்க. உங்களுக்கு தேர்தலை காரணம் காட்டி மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறத தடுத்துருவாங்கன்றதுனால நீங்க அட்வான்ஸா கொடுக்குறீங்கன்னா உண்மையில நல்ல விஷயம் தான். அப்ப நீங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்க. ஆனா எத்தனை மாசம் கழிச்சு கொடுத்தீங்க? சுமார் ஒரு 20-21 மாசம் கழிச்சுதான் நீங்க கொடுத்தீங்க. அப்போ உங்களுடைய வாக்குறுதிப்படி அந்த 1000 ரூபாய் பெண்டிங் வச்சிருந்தீங்கல்ல, 20,000 21,000 ஒரு வருஷத்துல நீங்க மொத்தமா சேர்த்து பார்த்தா அந்த தொகையும் கொடுத்துருக்கணும்ல. நீங்க அவ்வளவு நேர்மையானவர்கள்னா அதையும் கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற கணக்கு வந்து கரெக்டா இருக்கு. அப்போ முழுக்க முழுக்க இது வந்து தேர்தலை மையப்படுத்தி தான் நீங்க கொடுக்குறீங்கன்ற மாதிரி விமர்சனம் வரதான் செய்யணும் ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. ஆனா இத எலெக்ஷன்ல கவுண்டர் பண்றது மத்த கட்சிகளுக்கு ரொம்ப டஃப்பான டாஸ்கா இருக்கும்னு தான் நான் பாக்குறேன். அதிமுகவும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இவங்க உரிமை தொகைன்னு சொல்றாங்க, அவங்க குலவிளக்கு திட்டம்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 திராவிட கட்சிகளுமே அந்த இதுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப என்ன ஆகும்னா, தாவேகா என்ன பண்ண போகுது? இப்ப இன்னைக்கு விஜய் சேலத்துல பேச போறாரு. அவரு வந்து இந்த மகளிர் ரிலேட்டடா என்ன பேசுவாரு அந்த ஒரு கேள்வி இதுல இன்னொரு ஸ்பெஷலான நாளும் இருக்கு. இன்னைக்கு வந்து தேசிய மகளிர் தினம். சோ அத பேஸ் பண்ணி தான் வந்து அவர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரா, இல்ல வந்து இன்னைக்கு வந்து விஜய் பேச போறாரு, எப்படியும் அவர் பேசுறாரு அப்படின்னா அவருடைய டாக்ஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லா டிபேட்லயும் அவரை பத்தி தான் பேசுவாங்க. அவர் எந்த ஒரு கருத்து சொல்லியிருந்தாலுமே சரி, திமுகவுக்கு ஆப்போசிட்டா எந்த ஒரு கருத்து சொன்னாலும் சரி, இல்ல ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டாவோ இல்ல பாஜகவுக்கு எதிர்ப்பாவோ எந்த ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல வந்து பாத்துட்டோம்னா அவரு சம்பந்தப்பட்டது மாதிரிதான் டிபேட்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்ப இப்போ இந்த நேரத்துல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வேற வந்திருக்கு. இது வந்து அதுக்கு அதை மறைக்கிறதுக்கான ஒரு இதமா எடுத்துக்கலாமா, இல்ல வந்து பெண்களை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்காக திமுக வந்து ஒரு முயற்சி வந்து கையாளுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸும் போகுது. இல்ல, திமுகவுக்கு இந்த திட்டம் முன்னாடியே இருந்ததுதான். அதை சென்ஸ் பண்ணி தான் ஏடிஎம்கே அவ்வளவு அவசரமா சடனா அவங்க பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழா மாதிரியோ அல்லது இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லாம, ஒரு நாள் எதிர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வராரு, சடனா பிரஸ் மீட் பண்றாரு, அனௌன்ஸ் பண்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கலாம் இப்படி பண்ண போறாங்கன்னு. இப்ப அவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்கள பார்த்து இவங்க காப்பி அடிச்சிட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பிளான் ஆல்ரெடி இருந்ததான் சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தவங்க குறைந்தபட்சம் அதை 1500 ரூபாவா உயர்த்தலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்திருக்காங்க. இப்ப ஏடிஎம்கே 2000 சொன்னதுனால இவங்களும் 2000 சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க.
அதே நேரத்துல நீங்க சொன்ன ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஒண்ணு வந்து இன்னைக்கு விஜயோட மீட்டிங் சேலத்துல இருக்கு, அது மீடியால பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் பெறும், அது விவாதமா மாறும் அப்படின்னு சொல்லும் போது அதையும் கவுண்டர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு இதுதான் எல்லாருமே டிஸ்கஷனா எடுப்பாங்க, மக்கள்கிட்டயும் இது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும். விஜய்க்கும் ஒரு நெருக்கடி, ஆல்ரெடி அவர் ஸ்பீச் ரெடி பண்ணிருப்பாரு, இப்ப ஒரு அறிக்கை வந்துருச்சு, இமீடியட்டா அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அது ஸ்பீச்ல அவர் பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மிக முக்கியமா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பண்ண சர்வேக்கள்ல இளைஞர்கள் ஆதரவு கணிசமா விஜய்க்கு இருக்கிற அதே நேரத்துல 30-35 வயதை கடந்த பெண்கள் இருப்பாங்கல்ல, பெண்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுக்கான ஆதரவு விஜய்க்கு இருப்பதை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அதனால அவங்க எடுக்கக்கூடிய பல முயற்சிகள்ல இது ஒரு முயற்சி. இப்ப வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒண்ணு பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல இது ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் நேரத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு அறிவிப்புகள் வந்து அந்த தேர்தலுடைய நரேட்டிவே மாத்தும். அப்படி திமுக இது வந்து அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதமா இதை இறக்கியிருக்காங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுவும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணதுதான் ரொம்ப அவங்களுக்கு ஒரு கூடுதல் சப்போர்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பாத்துட்டோம்னா, ஒரு பக்கம் மகளிர் தினம், இன்னொரு பக்கம் வந்து விஜய் பேச போறாரு. அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து இவர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ அதுவும் காலையிலேயே ஒரு 7:30 அந்த ரேஞ்சிலேயே பாத்துட்டோம்னா டிஸ்கஷன் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ரூரல் வரைக்கும் போயிடுச்சு. போயிட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்கப்பா, அமௌண்ட் போட்டிருக்காங்கப்பா, எல்லாரும் செக் பண்ணி பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் வந்து முதல்ல வந்து இந்த அமௌண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து சரியான புரிதல் இல்லை. இது எங்கிருந்து வந்திருக்கு, நமக்கு இந்த அமௌண்ட் எப்படி வருது, ஒருவேளை மோடிக்கு இது போட்டுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிவியை பார்க்கும் போதோ இல்ல செய்தியை பார்க்கும் போதோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கும் போதோதான் இது வந்து இவர் ஸ்டாலின் கொடுத்திருக்காரு, 3 மாசத்துக்கு சேர்த்து வச்சு, அடுத்தது கோடை காலத்துக்கு சேர்த்து வச்சு ஸ்டாலின் வந்து ஒரு 5,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. போன மாசம் தான்ப்பா 3,000 ரூபாய் கொடுத்தாரு, உடனே பாத்துட்டோம்னா 5,000 ரூபாய் கொடுத்திருக்காரு, பரவாயில்ல ஏதோ வீட்டு செலவுக்காக ஆகுங்கிற மாதிரி பெண்களுடைய மனநிலையும் இருக்கு. இது பார்க்க போனா அவங்க டிஎம்கேக்கு வந்து ஒரு மாதிரி ஆதரவா தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் விஜய் என்ன பேசுவாரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அவர் ஸ்கிரிப்டோட தான் போயிருப்பாரு. நாம இன்னைக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு. அதுல வந்து இவர் மகளிருக்கான விஷயங்கள் பேசலாம், பேசாமலும் போலாம். ஆனா இப்ப இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால அவர் வந்து இந்த பாயிண்டே ஆட் பண்ணி பேசுவாரா இல்ல பேசாம போவாரா. இன்னொன்னு வந்து அந்த மகளிர் தினம்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த மகளிருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது அவர் புதுசா ஏதாவது ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. பார்ப்போம், அடுத்தது அவங்களது லைவ் வந்தாதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். நிச்சயமா. ஏன்னா இது எப்படி மாறிடும்னா, இந்த 2,000 ரூபாய் உங்களுக்கு வரணும், தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா டிஎம்கே ஓட்டு போடுங்க. ஏடிஎம்கேவும் நாங்க வந்தாலும் அதை பண்ண போறோம்ன்றதுக்காக தான் அதை பண்ணிட்டாங்க. ஏன்னா வேற ஒரு மாதிரியான ஒரு பிரச்சாரம் வந்து இருந்துச்சு. இப்ப ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இனிமே 2,000 கிடைக்காது, 1,000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு பண்ணாங்க. அதை கவுண்டர் பண்றதுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. இப்ப விஜய்க்கும் அந்த ஒரு நெருக்கடி இருக்கு. இந்த 2,000ன்றது தொகை கம்மியோ அதிகமோ இதுல விமர்சனங்கள் இருந்தாலும் மக்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லும் போது, இந்த ஆட்சியை மறுபடியும் வந்தா அகைன் மே மாசம் ஜூன்ல எனக்கு திருப்பி கிடைக்கும், வேற ஆட்சி வந்து அது கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள், பூத் கமிட்டி வாலண்டியர்ஸோட வேலை என்னன்னா இதுதான் கொண்டு போவாங்க. பாருங்க 5,000 ரூபாய் வந்துச்சா, திருப்பி தலைவர் ஆட்சிக்கு வந்தாதான் உங்களுக்கு மாசம் 2,000 ரூபாய் கிடைக்கும், வேற யாருக்காவது மாத்தி ஓட்டு போட்டுறாதீங்க, 2,000 ரூபாய் கிடைக்காதுன்னு ஈஸியா அந்த நரேட்டிவ் வந்து அங்க கிரவுண்ட் லெவல்ல பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இன்னொன்னு, விஜய் வந்து இப்ப இதை பத்தி அங்க பேசுவாரான்ற சந்தேகம் தான் எனக்கு வருது. அவருடைய கடந்த கால ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரியாக்டிவா ஒரு ஸ்பீச் இருக்காது. இன்னைக்கு வந்து இவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, அதுக்கு ரியாக்ஷனா விஜய் ஸ்பீச் இருக்காது. விஜய் ஒண்ணு பண்ணுவாரு, அதுக்குதான் மத்தவங்க ரியாக்ட் பண்ற மாதிரி அவங்களுடைய ஸ்பீச், அவங்களுடைய அரசியல் நரேட்டிவ் அப்படிதான் செட் பண்றாங்க. அதனாலதான் அறிக்கை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ பதில் சொன்ன மாதிரி ஆயிடும். மேடையில அதை பத்தி பேசாம வேற ஏதாவது பெண்களுடைய நலன் சார்ந்து இல்ல பெண்கள் பத்தி வேற ஏதாவது ஒரு விஷயங்களா அவர் பேச வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, இதை வந்து பிஜேபி எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வேற ஏதாவது அவங்க கொண்டு வருவாங்களா அப்படிங்கறதும் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. பெண்கள் வாக்கு அப்படின்றத இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து திமுக பெண்கள் வாக்கு நமக்கு வரணும், செதறவே கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப போக்கஸ்டா ஒவ்வொரு ஸ்கீமும் பண்றாங்க. விடியல் பேருந்து பயணமா இருக்கட்டும், உரிமை தொகையா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம், இப்படி நிறைய அவங்க வந்து அடுத்தடுத்து பண்றதே வந்து செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்கு ஆதரவளித்த பெண்கள் எல்லாம் பெருமளவுக்கு திமுக பக்கம் வர தொடங்குறாங்க. அதை நம்ம ரீடைன் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாவோட பண்ணாங்க. பட் விஜயோட வருகை வந்து மறுபடியும் அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. பெண்கள் வாக்கெல்லாம் அவருக்கு ஒரு லைன் ஷேர் அவர் எடுக்கிறாரு அப்படின்றதுனால அதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இதை பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க சொன்னதுல இருந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ அவங்க அடிமட்ட லெவல் வரைக்கும் போய் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு, சோ நீங்க வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க சொன்னாலுமே கூட இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிறது கிடைக்காமலே இருக்கு. அவங்க அப்ளை பண்ணிருப்பாங்க, ஆனா இன்னும் இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்காது. அந்த 1,000மே கிடைக்காது அப்படிங்கிறப்போ இந்த 5,000ங்கிறது அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். அதே சமயத்துல ஒரு சிலருக்கு வந்து ஒரு
இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து ஒரு 10 மாசம் அவங்களுக்கு வந்து தொகை வந்துட்டு இருந்தாலுமே திடீர்னு வந்து அவங்களுக்கு நின்றுக்கும். என்னப்பா எனக்கு இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்துச்சு, ஆனா திடீர்னு பார்த்தா இப்ப எனக்கு அமௌண்ட் வரல, அப்போ எனக்கு வந்து இந்த 5000 வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்பவுமே வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து டெபாசிட் ஆயிருக்கும், கிரெடிட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா, அட்லீஸ்ட் ஒரு 11ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி அந்த தேதிக்குள்ள பாத்துட்டோம்னா அவங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். அப்படி ஆகல அப்படின்னாலும் எப்ப வந்துருப்பா அது அப்படி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையிலேயே அந்த அமௌண்ட் வருதா இல்லையான்னு செக் பண்றாங்களா இல்லையோ, அந்த அமௌண்ட் எடுக்கிறாங்களா இல்லையோ, சரி அது ஒரு பக்கம் தன்னுடைய குழந்தைங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேமிச்சு வைக்கிறாங்களா இல்லையோ. ஆனா திடீர்னு ஒரு இடத்துல வந்து அதை நிப்பாட்டுறாங்க, அதை வந்து அவங்களும் கவனிக்காம விட்டுறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ ஏதாவது ஒரு இடத்துல முகாம்கள் போடும்போதுதான் அவங்க போயிட்டு அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி கேட்க முடியும். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இருந்துச்சுங்க சார், ஆனா இப்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு ரெக்டிஃபை பண்ணி கேட்க முடியும். இப்போ வந்து முகாம்களும் ரீசெண்டா எங்கேயாவது போட்டிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் சரியா இல்ல. அப்போ அந்த மாதிரியான பெண்களை வந்து இவங்க எப்படி வந்து தன்வசப்படுத்துவாங்க, எப்படி அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எதிர்கட்சிகளோட டார்கெட்டே அதுதான். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தோராயமா ஒரு 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கும். இப்ப இதுல வந்து ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி இல்ல 1.5 கோடி வரையும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 1.31 கோடி. 1.31. அப்போ எதிர்கட்சிகளோட டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த பயன் பெறாம இருக்காங்கல்ல மீதி இருக்கக்கூடிய எண்ணிக்கை, அவங்களுடைய கோபம் இருக்கும்ல. இவங்களுடைய லாஜிக் என்ன அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் எல்லாம் தேவைப்படாத லெவல்ல அவங்க இருக்காங்க, பொருளாதார அடிப்படையில முன்னேறி இருக்காங்க, அவங்களுக்கு சொத்து இருக்கு இல்ல வருமானம் இருக்கு, இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்கன்னு என்ன வேணாலும் சொல்லட்டுமே. நம்ம வீட்டுல வருது, பக்கத்து வீட்டுல வருது, நமக்கு வரல அப்படின்னா ஒரு கோபம் பேசிக்கா நமக்கு வரும்ல. அந்த கோபத்தை வந்து எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிகர் பண்ணுவாங்க. அவங்களை சமாளிக்கிறது இவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா நீங்க யாருக்குமே கொடுக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, பேசிக்கான ஒரு சைக்காலஜி இருக்கும்ல. நம்ம வீட்டுல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுல போய் இருக்கா இல்லையான்னு அங்கேயும் கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு திருப்தி, அங்க இருந்து நமக்கு இல்லைன்னா நமக்கு ஒரு அதே லாஜிக் தான் இங்க ஒர்க் அவுட் ஆகும். அதனால இது வந்து ஒரு வகையில இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தாலும், இந்த எதிர்ப்பை வந்து எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதுக்கு இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப அவங்க எல்லாம் வேற வேற ஸ்கீம்ல பயன்படுறாங்க, அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம், அதெல்லாமே ரைட்டு. பட் இதெல்லாம் பண்ணி தானே நீங்க இதை பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு கையில காசை பார்க்கும்போது வரக்கூடிய சந்தோஷமோ அதனால நடக்கக்கூடிய ஒரு மாற்றமும் மற்ற இடங்கள்ல நடக்காது. நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், நல்ல சாலைகள் போடலாம், சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தலாம், அதெல்லாம் பண்ண முடியாததை இந்த 8000 ரூபாய் பண்ணுன்றதுனால தானே நீங்க பண்றீங்க. அதுக்கு நீங்க பொங்கல் பரிசுன்னு பேர் வச்சீங்க, கோடைகால சிறப்பு தொகைன்னு பேர் வைங்க, அல்டிமேட்டா 8000 ரூபாய் கொடுக்குறோம் அவங்க கையில, நீங்க பாக்குறீங்க 8000 ரூபாய். அந்த எமோஷன், அதுல வரக்கூடிய சந்தோஷம் ஓட்டா மாறும்னு சொல்லும்போது, அப்ப அதை வராம இருக்கக்கூடிய, அதை பெறாமல் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமா ஒரு கோபம் வரும். எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் வந்து அதை ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுது அப்படின்னா, அது ஒரு வகையில திமுகவுக்கு நெருக்கடியாகவும் மாறும் தான் நான் பாக்குறேன். ஆமா, இப்போ எதிர்த்தரப்புல இருந்தும் எதிர்கட்சிகளும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதை வந்து இந்த நேரத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லையே, நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணிருக்கலாம், ஆனா இந்த இந்த நேரத்துல ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்க தமிழிசையெல்லாம் சொல்லும் போது பாத்துட்டோம்னா, நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க ரைட்டு, ஆனா இதுலயுமே வந்து பாத்துட்டோம்னா நீங்க மத்திய அரசை வந்து குற்றச்சாட்டுறீங்க, மத்திய அரசு வந்து இதை வந்து முடக்க பாக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எந்த நேரத்திலயும் வந்து மத்திய அரசு வந்து இதை வந்து முடக்கணும்னு நினைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய கருத்துமாவே இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப அடுத்தடுத்து பாத்துட்டோம்னா எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அதிமுக தரப்புல இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இதை வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கான திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தாவை தான் கண்டிப்பா முன் வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுடைய வாக்குகளை வந்து தன்வசப்படுத்த முடியும். அதே சமயத்துல எந்த மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருதுன்னு பாத்துட்டோம்னா, என்ன நீங்க இந்த பக்கம் காசு கொடுக்குறீங்க, அந்த பக்கம் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா டாஸ்மாக் சைட்ல இருந்துட்டு எல்லா பக்கம் உங்களுக்கு வருவாய் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வந்துட்டோம்னா வழக்கமா வர வருவாயை தாண்டி உங்களுக்கு வந்து அந்த நேரத்துலன்னு பாத்துட்டோம்னா வருவாய் வந்து கொஞ்சம் அதிகமாவே வருது. வழக்கமா உங்களுக்கு வந்து ஒரு 20 கோடி 30 கோடி அந்த மாதிரி வருது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஒரு 5 மடங்கு சேர்ந்துதான் வருது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் தான். இங்க இருந்து எடுக்கிறீங்க, இங்க இருந்து கொடுக்குறீங்க, இது எப்படி பார்த்தாலும் எந்த வகையான பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவும் இன்னொரு கேம்பெயின் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த கிளை செயலாளர்கள் எல்லாம் கையில ஒரு பில் பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு மிஷின் எடுத்துட்டு போயிட்டு, உங்க கரண்ட் பில் எவ்வளவு வருது, மாசம் நீங்க காய்கறி எவ்வளவு வாங்குறீங்க, வீட்டு வாடகை, இது மாதிரி அந்த செலவுகள் எல்லாம் போட்டு பாருங்க, மொத்தமா திமுக ஆட்சியில மாசம் நீங்க இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு சொல்லி அதை ஒரு கேம்பெயினா பண்ணாங்க. இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்க கொடுத்துக்கிட்டே, நீங்க சொன்னீங்க இல்லையா டாஸ்மாக் சில எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி, அன்புமணி கூட ஒரு அறிக்கையில இப்ப சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு 1,25,000 ரூபாய் வாங்கிட்டு அவங்க கொடுக்கறது வெறும் இவ்வளவுதான் சொல்லி இவங்க எப்படி ஒரு நம்பர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்களோ அதே மாதிரி எதிர்கட்சிகளும் ஒரு நம்பர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. சோ இது ரெண்டுமே இன்டென்ஸா தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கமும் பிஜேபியோட கேம்பெயின் இருக்கும், அன்புமணியோட கேம்பெயின் இருக்கு, எடப்பாடியோடது இருக்கு.
விஜய் பண்ண போறது இருக்கு. சோ இந்த பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள். திமுக கூட்டணி கட்சிகள்ல திமுக பண்ணக்கூடிய அளவுக்கு வலிமையான பிரச்சாரத்தை எல்லாரும் காங்கிரஸ் இந்த கேம்பெயினை வலிமையா பண்ணுவாங்களா, டிஎம்கேக்கு ஃபேவரா இதை அவங்க பேசுவாங்களான்ற கேள்வி எல்லாம் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் இன்னும் செட்டில் ஆகாம இருக்காங்க. இவங்களுக்குள்ள சில மன வருத்தங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை திமுக கூட்டணி நல்லா செட்டில் ஆயிடுச்சு, எல்லா தலைவர்களும் இந்த திமுக பண்ணிருக்கக்கூடிய நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்கன்னா அது பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அங்க எங்கேயாவது ஒரு தேக்கம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டஃபா இருக்கும் நான் பாக்குறேன். காலையில நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயம் படிச்சேன். என்னன்னா, சத்துணவு ஊழியர்கள் வந்து இப்போ வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், அடுத்தது இடைநிலை ஆசிரியர்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து சமாதானப்படுத்தி, சரிப்பா உங்களுக்கு வேணுங்கிறத நாங்க பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு அவங்களுடைய கோரிக்கையை நாங்க நிறைவேற்றி தரோம்னு சொல்லியிருந்தாலுமே, சத்துணவு ஊழியர்களுடைய போராட்டத்தை வந்து இப்போ வரைக்கும் அவங்களால சரி செய்ய முடியல. என்ன காரணம்னு பார்த்துட்டோம்னா, அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை தாண்டி நாம சத்துணவு ஊழியர்களை மோஸ்ட்லி கவனிச்சோம் அப்படின்னம்னா, அங்கேயும் பார்த்துட்டோம்னா மகளிர்கள் தான் இருப்பாங்க. பெண்களுடைய ஆதிக்கம் தான் அங்கேயும் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்போ இப்ப நீங்க 5000 ரூபாய் போட்டிருக்கீங்க சரி, இதுக்கு முன்னாடி பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்தீங்க சரி, இப்போ சத்துணவு ஊழியர்களை எப்படி சமாளிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமா இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு எந்த மாதிரியான பதில் இருக்கு யோசிக்கிறாங்கன்னா, இப்ப அந்த நம்பர்ஸ் தான். நீங்க சத்துணவு ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கும்? சில ஆயிரங்கள்ல இருக்கலாம். இப்ப பெண்கள்னு வரும்போது மொத்தமா அவங்க கவர் பண்ணிடுறாங்கல்ல. எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே அப்படிதான் யோசிக்கும். அதனாலதானே மைனாரிட்டிஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் வேணும்னு சொல்லி அதை பத்தி பேசுறோம். அது லிங்குவிஸ்டிக்கா இருக்கட்டும், இல்ல ரிலீஜியஸா இருக்கட்டும். ஏன்னா பெரும்பான்மைக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும். இந்த சிறுபான்மையா இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காதுன்றதுனாலதான் அதுல ஒரு கூடுதல் கவனம். கவர்மெண்ட்னு வரும்போது இப்ப அரசு மருத்துவர்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊதிய உயர்வுக்காக அதிமுக ஆட்சியில இருந்து போராடுறாங்க. அப்போ எதிர்கட்சியா இருந்த திமுக என்ன பண்ணாங்கன்னா, அப்போ அவங்க உண்ணாவிரத போராட்டம் இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருக்காங்க, போய் பேசி நம்ம ஆட்சி வந்தோடனே நாங்க பண்றோம், நீங்க போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொன்னாரு. அவங்களும் அதே மாதிரி வெயிட் பண்ணாங்க. பட் இப்ப ஆட்சியை முடிய போது இதுவரையும் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் அப்படின்றது 18,000 பேர். அது வெறும் ஒரு 18,000னா அவங்க குடும்பத்துல ஒரு 2 பேர் 3 பேர்னு வச்சுங்களேன். அது செய்யலாம். பட் ஆனா என்ன, செய்யாம விட்டா என்ன நடக்கும்? செய்யலாம். இப்ப இந்த ஜாக்டோ ஜியோக்கு பண்ணாங்க. ஏன்னா அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகம், அவங்களோட ரோல் இருக்குல்ல, டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் எலெக்ஷன் டியூட்டில இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம திருப்திப்படுத்தாம விட்டோம் அப்படின்னா அது டைரக்டா நமக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு அதை சரி பண்றாங்க. அப்ப என்னன்னா, எதெல்லாம் நமக்கு பிரச்சனையா இருக்கும், எந்தெந்த இடங்களை நம்ம வந்து சரியா வச்சுக்கணும்ன்றதுல கவனமா இருக்காங்க. இந்த சின்ன சின்ன குரூப்பா போராடுறவங்க எல்லாம் அது பார்க்கலாம், பின்னாடி பார்ப்போம். ஏன்னா நீங்க எல்லாத்தையும் பண்ணவும் முடியாது இல்ல, நிதி நெருக்கடி இருக்கும், இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எந்த இது வந்து திமுகன்னு கிடையாது, அதிமுகவும் அப்படி பண்ணிருக்கு. அதிமுகவும் கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்னாடி 1 இயர் இடஒதுக்கீடு அறிவிச்சாங்க. அது மாதிரி இப்ப பிஜேபி கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. வேற வேற ஸ்டேட்ல நடந்திருக்கு. இது எல்லாருமே ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜை எடுத்து அதை தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி திமுகவும் பண்ணிருக்கு. அது விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான், அது சரின்னு யாரும் சொல்லல. அவங்களுடைய நோக்கம் இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது பாராட்டப்பட வேண்டியது, வரவேற்கத்தக்கது. ஆனா எப்ப பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா அப்படின்ற கேள்விகள் விடை தெரியாம இருக்கிறதுனாலதான் அவங்க மேல இவ்வளவு விமர்சனங்கள் வருது அப்படின்னு நான் பாக்குறேன். கிராமப்புறங்களா இருக்கட்டும், நகர்ப்புறங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே தேர்தல் நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னாலே அங்க வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். குறிப்பா அந்த சாலைகள் போடுறதா இருக்கட்டும், கட்டடங்களை வந்து புனரமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போ கிராமத்து சைட்ல போய் நம்ம கேட்டோம்னா கூட, எப்ப தேர்தல் வருதுப்பா அதுக்காக தான் இந்த வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான் கடந்த மாசம் கொடுத்த 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பா இருக்கட்டும், இப்ப கொடுத்துட்டு இருக்கிற 5000 ரூபாய் தொகையா இருக்கட்டும், இதுவும் வந்து இந்த தேர்தல் யுக்தியோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே என்ன ஆகுது அப்படின்னா, கிராம மக்கள் வந்து இதை வந்து சரியா புரிஞ்சுப்பாங்களா, அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு எழுத்தறிவு படிப்பறிவு இல்லைன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஏப்பா இந்த சின்னப்பா, இந்த சின்னத்துல யாரு நின்னாலும் ஓட்டு போடுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை கூட்டணி கட்சியே அவங்களுடைய தொகுதியில நிக்குதுன்னா கூட, இப்ப டிஎம்கே இருக்கு, டிஎம்கே உடைய கூட்டணி கட்சியே அவங்களுடைய தொகுதியில இருக்குன்னா கூட, இப்ப டிஎம்கே போய் அவங்களுக்கு ஆதரவா தான் பிரச்சாரம் பண்ணும். அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க பார்க்காத நபரா கூட இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த வாக்குகளை வந்து அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, வாக்கு வங்கியை அவங்களால சேகரிக்க முடியுமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல இப்ப ரீசெண்டா இந்த எஸ்ஐஆர் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்து இறுதி வாக்காளர் பட்டியல் எல்லாம் இன்னும் ரிலீஸ் ஆக போகுது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி அதுல வந்து பெயர்கள் சேர்க்கிறதா இருக்கட்டும், அந்த மற்ற பணிகள் எல்லாம் நடந்துட்டுதான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து துணை ஆணையர் வந்து விசிட் பண்ண போறாரு, சென்னையில வந்து விசிட் பண்றாரு. தேர்தல் ஆணையர், துணை தேர்தல் ஆணையர் வந்து விசிட் பண்றாரு. அப்ப அவர் விசிட் பண்ணிட்டு போயிட்டு என்னென்ன நடக்கும்,
அது போக இப்போ இந்த பட்டியல் இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வரும்போது இன்னுமே வந்து ஒரு சொற்பளவுல வந்து வாக்குகளுடைய எண்ணிக்கை குறையும். அப்போ அந்த வாக்காளர்கள் எல்லாம் இவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான எந்த மாதிரியான முயற்சிகளை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்துட்டுதான் இருக்கு. நிச்சயமா இப்ப நீங்க இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்றதுல தமிழ்நாட்டுல அதுல ஒரு இன்டென்ஸான ஒர்க் பண்ற கட்சினா டிஎம்கே தான். அந்த இடத்துல மற்ற கட்சிகள் வந்து அவ்வளவு கவனம் செலுத்தினாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. திமுக ஓரளவுக்கு அந்த வேலைகளை செஞ்சுட்டாங்க. அவங்க ஒரு 95% செஞ்சிருக்கிறத நம்ம கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. அதிமுக கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்களே தவிர திமுகவுக்கு இணையா அவங்க வேலை இருந்ததா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். ஒட்டுமொத்தமா திமுகவோட கவனம் அப்படின்றது அந்த வாக்காளர் பட்டியல், பூத் கமிட்டி இதுல எல்லாம் அவங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க பியூர்லி கேம்பெயின் மோடுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு அவங்க திட்டமா இருக்கும். அதுக்காக கவர்மெண்ட் பவர் கையில இருக்கும்போது என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நீங்க சொன்ன மாதிரி ரோடு போடுறாங்க. இப்போ இந்த பூந்தமல்லி போரூர் மெட்ரோ வந்து எலெக்ஷன் முன்னாடி திறந்துருவாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த மேம்பாலங்கள் கட்டியிருக்காங்களோ அதை திறந்துருவாங்க. பஸ் நீங்க சொல்ல போனீங்க ஒரு 1.5-2 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா கூடுதலான பேருந்துகள் எல்லா சைட்லயுமே நிறைய இடங்கள்ல ஏசி பஸ் விட்டுருக்காங்க. அதாவது என்னன்னா மக்களுக்கு இந்த லாஸ்ட் 2-3 மந்த்ஸ் தானே, நீங்க என்னதான் ஆட்சி தொடக்கத்துல இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம்ல. இந்த மறதி தேசியவாதி வியாதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல நடக்கிறது தான் அதிகமா நம்மள டிசைட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்கும். அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாமே கரெக்டா இருக்குன்ற மாதிரி பார்த்து பார்த்து பண்றாங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எல்லாம் லைவ்லயும் பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லட்டும். அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ்க்கு தொடர்ந்து சமயம் செய்திகள் ஃபாலோ பண்ணுங்க.